ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி ஒரு 7 வகையான ஃப்ரீ சீட்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நம்மக்கிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ணும்போது என்ன சீடு வேணுன்றதை கேட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சீடுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட்டுமே இந்த சீட்ஸுமே நான் உங்கள் கூட அப்படி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த விதை பகிர்வு பயணம் எப்போவுமே தொடருங்க. இந்த பிளான்ட்டை யார் அனுப்பிச்சாங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கோயில்பட்டி அமுதாம்மா என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், நீ எதை கொடுக்குறியோ அது உனக்கு பல மடங்காக திருப்பி இந்த பிரபஞ்சம் கொடுக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு ஆரம்பத்தில் பிரபஞ்சத்தை பற்றின நாலேஜ் இல்லாமல் இருந்தப்போ அவங்க சொல்லும்போது தான் அதை நான் கற்றுக்கிட்டேன். நம்ம யூடியூப்பில் 1000 விஷயம் பார்ப்போம், அதை எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறது இல்லை. ஸோ அப்படி எல்லாத்தையுமே ஈஸியாக விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ எனக்கு பிரபஞ்சத்தை பற்றி சொல்லி கொடுத்த முதல் குரு கோயில்பட்டி அமுதா அம்மா தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எப்போவுமே பிளான்ட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சீடு வேணும்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு எல்லா பிளான்ட்டுமே இருக்குமா, எல்லா சீடுமே இருக்குது, ஸோ நீங்கள் இதை மட்டும் அனுப்புங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எங்கிட்ட இந்த பிளான்ட்லாம் இருக்குன்றது அவங்களும் எனக்கு சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்க சங்குப்பூ சீடு வேணுமா, எனக்கு இருந்தால் எனக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு பிளான்ட்டு ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறம் திரும்பி என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. உங்களோட அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அட்ரஸ் ஷேர் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு கேட்டவுடனே, என்னம்மா அமௌண்ட்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து 1 ஹவரில் எனக்கு கொரியர் ரிசிப்ட் வந்திருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ நான் ஒரு நல்லது பண்ணாது பல மடங்காக எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு. ஸோ இந்த விதைகளை மட்டும் இல்லைங்க, உண்மையான அன்பையும் நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அது பல மடங்காக எல்லாத்தையும் கொண்டு சேர்க்குங்க. அதை நான் இன்றைக்கி எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி என் லைஃப்பில் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே நான் மல்டிப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க. கண்டிப்பாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சீட்ஸ் எல்லாமே உங்களுக்காக தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேலுக்கு இருக்க பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி ரோஸுங்க. ரெட் கலர் கிடையாது, மெரூன்லேயே இது ஒரு ரேர் கருப்பு ரோஜான்னு சொல்லக்கூடிய கருப்பு ரோஜா உண்மையாக கருப்பாக இருக்காதுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரோஸ் வெரைட்டியும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க சிங்கிள் பெட்டல் சம்மங்கி இந்த பிளான்ட்டும் நம்மகிட்ட ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரி ரோஸ் தாங்க. இந்த பேரி ரோஸ் ஒரு கொடி வகை ரோஜா. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவே கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். ஸோ இது ஒரு ரேர் வெரைட்டி. ஆனால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். எல்லா கிளைமேட்டையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தாங்க. இந்த பேரி ரோஸும் நம்மகிட்ட பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பிளான்ட் நம்மகிட்ட சேல் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபுமேரியா பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, எல்லோ அண்ட் ஒயிட்டு, மெரூன் அண்ட் ஒயிட்டு, இந்த பிங்க் அண்ட் ஒயிட் இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு ரேர் வெரைட்டி கிடையாது. ஸோ எல்லாேருக்கும் காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். இன்னொரு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா கலன்சோங்க. இந்த கலன்சோ ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணால் ஒரு குழந்தை கிள்ளி வச்சா கூட வளரும்னு ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கலன்சோவில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த லீஃபை நீங்கள் கிள்ளி வச்சாலே இந்த செடிகளை ரொம்ப ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அல்லிச்செடி நீங்கள் ரொம்பவே காசு கொடுத்து வாங்கிட்டுருப்பீங்க. ஒரு 50 ரூபிக்கே நம்மக்கிட்ட அல்லிச்செடி அவைலபிளாக இருக்குதுங்க. நம்பவே மாட்டீங்க, ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டே 50 ரூபிக்கே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய அல்லி வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த அழகெல்லாம் நான் மட்டும் ரசித்தா பத்தாது, நீங்களும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நம்ம பிளான்ட்டு வளர்க்குறதுக்கு நிறைய காசு செலவு பண்ணி தான் வளர்க்கணுன்றது இல்லைங்க. நான் எப்படி கொரோனாவில் இந்த பிளான்ட்டெல்லாம் எப்படி வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வெரைட்டி அல்லிச்செடியில் நிறைய பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த சங்குப்பூவோட சீடு நம்ம எப்போவுமே காமனாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாட்டர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாட்டர் கேனை 30 ரூபிக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ
அந்த பிளான்ட்டை அந்த வாட்டர் பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க பாட்டம் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் 10லேருந்து 8 ஹோல்ஸ் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து போடணுங்க. அப்படி ஹோல்ஸ் போட்டு இந்த செடிகளை வச்சா தான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி இந்த செடிகளில் தண்ணி தேங்கி நிற்காது. முக்கியமாக வந்து தண்ணி தேங்கி நிற்கிறதுனால தான் செடிகள் வந்து அழுகி போகும். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஸோ இந்த செடிகளை வந்து நான் இப்படி தாங்க கொரோனாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஒரு விரல் போகிற அளவுக்கு நல்ல பெரிய ஹோல்ஸ் தான் போட்டு இந்த செடிகளை நான் வைப்பேன். ஸோ அந்த செடிகளை வந்து எப்போவுமே தண்ணி தேங்கி நிற்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் கார்டனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரு 1000கணக்கில் செலவு பண்ணி கார்டனை ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி குறைஞ்ச விலையில் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு அதை வந்து நீட்டாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து இப்படி தாங்க வந்து நம்ம ப்ராப்பராக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பிளான்ட்டை வந்து வைக்கிறதுக்கான மண் கலவையெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னா கார்டன் சாயில் கொஞ்சம், ரெட் சாயில் கொஞ்சம், கோகோபிட் கொஞ்சம், மண்புழு உரம் கொஞ்சம், வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணின ஒரு பியூரான மண் கலவைங்க. ஸோ ரொம்ப கட்டி முட்டிலாம் இல்லாத இந்த மாதிரி ஒரு மண் கலவையை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் கார்டனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் பாப்பாலாம் வந்து எனக்கு கார்டனில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கையால் சில செடிகளை வந்து நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ வந்து இதை தான் கற்றுக்கணும் குழந்தைங்க, இதை தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணும். ஏன்னா எப்படியேப்பட்ட மனுஷங்களையும் புரட்டி போட்டுது இந்த கொரோனா. ஸோ எத்தனையோ பேர் வந்து கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் போனப்போ எத்தனையோ வேலைகளை தேடி அலைஞ்சாங்க. ஸோ எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கணும். அதனால் அந்த கொரோனா வந்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அப்போ தாங்க நான் நர்சரியே ஆரம்பித்தேன். ஸோ எதுவுமே கற்றுக்கிறது தப்பே கிடையாது. நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. ஸோ இது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய கூர்க்கான் கிழங்கு தான். சுகர் பேஷண்ட்டு நிறைய பேர் இதை சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.